இப்போ நகராட்சி எக்ஸாம் 2024 நடந்தது இல்லையா? அதில் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கேட்ட ஒரு சம்மு பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ சம்முக்கு போவோம். கேள்வி என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து 4 வருஷத்தில் வந்து 2 மடங்கு ஆகுதான். அப்போ எத்தனை ஆண்டில் வந்து 8 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வட்டினா எளிய வட்டின்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் தெளிவாக கொடுத்துறாங்க. அது தனி வட்டியில் தான். தனி வட்டினால் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். கூட்டு வட்டின்னு போகும்போது வேறு ஃபார்முலா வரும். தனி வட்டினா இந்த ஃபார்முலா, அதாவது என்ஆர் போட்டுட்டு இங்கே இரட்டிப்பாகன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 2 மடங்கு ஆகுது. அதில் 1 கழிச்சிட்டு 100ஆல் பெருக்கிக்கணும். 1 கழிச்சா நான் வரும், 1 பெருக்கினா 100 வரும். இப்போ 8 மடங்கு ஆகுதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன பண்ணோம், 8ல் வந்து 1 கழிச்சுன்னா 7, அப்புறம் 100ஆல் பெருக்கினா 700ன்னு யூஸ் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாவில். ஃபஸ்ட்டு என்னது 2 மடங்கு ஆகுது இல்லையா, 2ல் 1 கழிச்சிட்டு 100ஆல் பெருக்கினா 100 வரும் இந்த ஃபார்முலாவில். இப்போ எண்ணெய் வந்து 4 கொடுத்துட்டாங்க இல்லையா, 4 சப்ஸ்டிட் பண்ணினா நான் 4ஆல் அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுவோம் இல்லையா, பண்ணால் 6 வந்து 25ன்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் அடுத்தது நான் கேட்குறாங்க 8 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, எத்தனை ஆண்டில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 6 எத்தனை போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நான் ஒரு 700/25 வரும். அதுக்கப்புறம் நான் போனேன் இந்த 5 டேபிள் ஆச்சுங்கன்னா மேலே 140 கீழே 5 வரும். அதை ஃபர்தராக வந்து கேன்சல் பண்ணும்போது நான் கிடைக்கும் 28 வரும் ஆன்சர். ஆன்சர் இது பி, 28 தான் ஆன்சர்.